ஒரு காட்டை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காரு. காடு காடுன்னு சொல்லுதாங்கள்ல, அந்த காடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக போய்க்கொண்டு இருக்கிறார். ஒரு தெய்வ வழி நம்பிக்கை உடையவர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இறை நம்பிக்கை உள்ளவர். அப்போ போய்க்கொண்டு இருக்கிறார். ரொம்ப தூரம் போய்க்கொண்டு இருக்கிறார். போய் முடிந்தவுடன் அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு காட்டில் உள்ள புலி வருகிறது. அப்போ புலி வந்து வேகமாக பாஞ்சிக்கிட்டு வருது. அப்போ வேகமாக பாஞ்சிட்டு வரவும், ஐயோ இன்னைக்கு செத்தண்டா சாமி அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டார். எப்படி சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார். உட்காந்து கடவுளை வேண்டுறாரு கண்ணை மூடி. கடவுளே, இந்த புலிக்கிட்டேருந்து எப்படியாவது காப்பாற்று, புளியை இந்த இல்லாமல் ஆக்கு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டி கண்ணை துடைக்கவே இல்லை. புலி வந்த ஸ்பீடுக்கு ஒரு நிமிஷத்தில் அடித்து கொண்டு இருக்கும். ஆனால் இவர் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் ஆகியும் கண்ணை திறக்க முடியல. திறந்தால் புலி நிற்குமா இல்லையா அப்படின்னு இவருக்கு தெரியல. ஆகா அப்படின்னு எப்படி கண்ணை திறந்தா ஆகணும். 6ஆவது நிமிஷம் கண்ணை திறக்கிறாரு. புளியை காணும். இதே பார்க்காரு, சுற்றி முற்றி பார்க்காரு, புளியை காணும். இறைவா, நல்ல நேரத்தில் இந்த புலியை என்னை இருந்து காப்பாற்றிக்க, இல்லைன்னா என்னை புலியை அடித்து கொண்டு இருக்கும். இறைவா உனக்கு நன்றி இறைவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லி முடித்தவுடனே கீழே அவர் காலுக்கு கீழே புலி படுத்துருக்கு. ஏய், நீ சாமிக்கிட்ட வேண்டதா இருந்தால் கொஞ்சம் மனசுக்குள்ளே வேண்டு, இப்படி கத்தி வேண்டாத, எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு புலி சொல்லுதான். உடனே இவனுக்கு ஒன்றும் ஓடலை. உடனே நீ எதுக்குப்பா வேண்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி புலிக்கிட்ட கேட்குறானோ. ஏன்னா எனக்கு பசியாக இருந்தேன், கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நல்ல சாப்பாடாக கிடைக்குன்னு சொல்லிட்டு, அதான் உன்னை அனுப்புனதுக்கு இன்றைக்கி எனக்கு 3 நாள் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இவனுக்கு ஒன்றுமே ஓடலை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதில் யாருக்கு நன்றி சொல்வது அப்படி என்று பார்க்கும்போது, கடவுளுக்கு நன்றி சொல்லவா, புலிக்கு நன்றி சொல்லவா என்று பார்க்கும் பொழுது, ஆக கடவுள் தப்பிக்கிறதுக்காண்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வலிமை உள்ளவன் வெற்றி அடைவான். இதற்கு அதன் தீர்ப்பு. அப்படி என்றால் அந்த வந்த நபரிடம் ஒன்று கூர்மையான ஆயுதங்கள் இருந்திருக்க வேண்டும், இல்லை துப்பாக்கி இருந்திருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த துப்பாக்கியோ கூர்மையான ஆயுதங்கள் இருந்தாலோ அந்த புலியை கொண்டுட்டு வெற்றி பெற்றிருப்பான் இல்லையா? அப்போ ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். ஆக இந்த கதையில் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு கிடைக்கும். நன்றி.